1996 இடுக்கி ஜில்லையில் உள்ள சூரியநெல்லி என்ற கிராமத்தில் ஒரு போஸ்ட்மேன் இருந்தாங்க. அந்த போஸ்ட்மேனோட வைஃப் அங்க இருக்கிற தேயிலை தோட்டத்துல வேலை பார்த்துட்டே வந்தா. அவருக்கு 2 பொன் குழந்தைங்க. முதலாவது பொண்ணு நர்சிங்குக்கு படிக்கிறா. அடுத்த பொண்ணுக்கு 16 வயசு, 10ல் படிக்கிறா. எல்லா நாளும் அவ பஸ்ஸில் தான் ஸ்கூலுக்கு போய் வர்றது. 1996 ஜனவரி மாசம் 16ஆம் தேதி எப்பவும் போல அன்னைக்கு அவ ஸ்கூலுக்கு போனா. சாயங்காலம் 6 மணி ஆயும் திருப்பி வீட்டுக்கு வரவில்லை. அப்போ அவளோட அப்பாவும் அம்மாவும் ஸ்கூலில் போய் கேட்டாங்க. ஸ்கூலில் சொன்னது, உங்க பொண்ணு காலையிலே ஸ்கூலுக்கு வந்திருந்தா, ஆனா 4 மணி அளவில் திருப்பி போனான்னு. அதனாலேயே அவ போக வாய்ப்புள்ள எல்லா இடங்களிலும் அவர் தேட தொடங்கினாங்க. அந்த காலத்தில் அவ்வளவு போன் யூசேஜ் இல்லாததுனால அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலையும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டிலையும் அவர் 2 பேரும் நேரடியாக போய் தேடினாங்க. ஆனா அவளை கண்டுபிடிக்க முடியல. எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியாததுனால அடுத்த நாள் 17ஆம் தேதி சூரியநெல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, பொண்ணை காணும் என்று சொல்லி. போலீஸும் தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடும் போது அந்த பொண்ணு டெய்லி போயிட்டு வர பஸ்ல கண்டக்டர் கிட்ட பேசியிருந்ததாக பார்த்தேன்னு ஒருத்தர் சொன்னாரு. அந்த நேரத்தில் எல்லாரும் அந்த கண்டக்டர் கூடவே ஓடி போயிருப்பா என்று நினைச்சாங்க. மத்தவங்களும் இதை சொன்னப்போ எல்லாரும் இதை உண்மை என்று கண்ணை மூடி நம்பினாங்க. இதனாலேயே அவளோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே மன கஷ்டம் ஆயிடுச்சு. உண்மையில் அந்த பொண்ணு அந்த கண்டக்டர் கூட ஓடி போனாளா, இல்லன்றா அவக்கு என்ன நடந்திருக்கும்? அன்னைக்கு அவ எங்க போயிருப்பா? 1996 நடந்த அந்த கொடூரமான சம்பவத்தை குறிச்சுதான் இந்த வீடியோ. இது எல்லா பெத்தவங்களுக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். மீடியாவில் எங்குமே அந்த பொண்ணோட பேரு சொல்லாததுனால நமக்கு அந்த பொண்ணோட பேரு சத்யா என்று வச்சுக்கலாம். அந்த சத்யா ஓடி போயிருப்பா என்று நினைச்ச அவ அப்பாவும் அம்மாவும் அவளை பின்ன தேடி பார்க்கவே இல்லை. போலீஸ் கூட இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணவும் இல்லை. ஆனா இந்த ஒரு சம்பவம் நடந்து 40 நாளுக்கு அப்புறம், அதாவது பிப்ரவரி 26, வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப பரிதாபகரமாக நிலையில் கிடக்கிற தன்னோட மகளை தான் பார்த்தாரு. கிட்ட போய் பார்த்தப்போ உடம்பில் முழுவதும் காயங்களுடன் ரொம்ப பலவீனமான நிலையில் இருந்தா. அப்பவே மகளை தூக்கி எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அவளை டெஸ்ட் பண்ண டாக்டர் சொன்னதுக்கு கேட்டு அப்பாக்கும் அம்மாக்கும் தாங்க முடியல. அவளோட உடம்பில் ரத்தம் ரொம்பவே கம்மி, அவளோட பிரைவேட் பார்ட் ரொம்பவே வன்முறையால் பாதிக்கப்பட்டது என்றும் உடம்பில் பல இடத்திலும் காயங்கள் இருக்கு என்றும் அந்த டாக்டர் சொன்னார். உடம்பில் உள்ள காயங்கள் பார்த்தப்போ அவளை ரொம்பவே அடிச்சதாகவும் அப்புறம் உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காள் என்றும் தெரிய வந்தது. அப்பவே அவ மனசில் ரொம்பவே வீக்கா இருந்தா. எந்த ஆம்பளைய பார்த்தாலும் பயந்து கத்துற நிலைமைக்கு வந்துட்டா. யார்கிட்டயும் ஒண்ணுமே பேச முடியாத நிலைமையில் இருந்தா. இந்த 40 நாள் என்ன நடந்துச்சு என்று அவகிட்ட கேட்டார். அப்போ அவ சொன்னது, அந்த 40 நாள் அவளை 50க்கும் மேலான ஆண்கள் அவளை கொடூரமாக துன்படுத்தியது மட்டுமல்லாம நிறைய தடவை உடல் ரீதியாக வேற பயன்படுத்தினாங்க என்று சொன்னா. எப்பவெல்லாம் அவளை உடல் ரீதியாக யூஸ் பண்ணுவாரோ அப்பவெல்லாம் அவளுக்கு பிரெக்னன்ட் ஆகாம இருக்க மருந்தும் குத்தி வைப்பாரு. அந்த 16 வயசு மட்டுமுள்ள அந்த பொண்ணுக்கு. இந்த காரணத்தால் தான் அவளோட நிலை இவ்வளவு மோசமாக மாறியது என்று அவருக்கு புரிந்தது. இதெல்லாம் கேட்கும் போது சொந்த அப்பாக்கும் அம்மாக்கும் எப்படி தாங்கிக்க முடியும்? இதுக்கு நீதி கிடைக்க அடுத்த நாளே அவர் போலீஸ் ஸ்டேஷன் போய் திருப்பி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. குற்றவாளிகளின் எண்ணிக்கையும் நடந்த விவரங்களும் சொன்னப்போ போலீஸ்க்கு கூட நம்ப முடியல. ஏன்னா அவர் சொன்ன ஆளுங்களில் நிறைய அரசியல்வாதிகளும் கவர்மெண்ட் அதிகாரிகளும் இருந்தாங்க. அதனாலேயே போலீஸ் FIR ஃபைல் பண்ணாமலே நாங்க இன்வெஸ்டிகேட் பண்றோம் என்று சொல்லி அவரை கழட்டி விட பார்த்தாங்க. ஆனா சில உமன் சப்போர்ட் டீம்ஸ் இதுக்கு மாறாக ப்ரொடெஸ்ட் பண்ணப்போ 1999 தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட எடுத்தது. இந்த ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு கோர்ட்டே ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பதான் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது என்றுள்ள அதிர்ச்சி அடைய வைக்கிற அந்த விஷயம் வெளியே வந்தது. சத்யா மிஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தன்னோட ஆல்பம் ஃப்ரெண்ட காமிக்கிறதுக்காக அவ எடுத்துட்டு போயிருந்தா. அந்த ஆல்பத்தில் அவ போட்டோ, அவளோட அக்கா போட்டோ, அப்புறம் அப்பா அம்மா போட்டோ அப்படின்னு நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. ஒரு நாளைக்கு அப்பாக்கும் அம்மாக்கும் தெரியாம எப்பவும் போல பஸ் போகும்போது அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆல்பம் காமிச்சிட்டு இருந்தா. அந்த பஸ்ஸில் உள்ள ஒரு தெரிஞ்ச பொண்ணு கிட்ட அந்த ஆல்பம் கொடுத்துட்டு சொன்னா, நீ இது உன் கையில வச்சுக்கோ, ஸ்கூல் கொண்டு போனா டீச்சர் திட்டுவாங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் என்று சொன்னா. ஆனா அடுத்த 2 நாள் சத்யாவுக்கு உடம்புக்கு முடியாததுனால ஸ்கூலுக்கு போகல. இதனாலேயே அந்த ஆல்பம் வாங்கின பொண்ணு எப்பவும் போற பஸ்ஸில் உள்ள அந்த கண்டக்டர் கையில அந்த ஆல்பம் கொடுத்தா. ஜுரம் மாறின பிறகு ஜனவரி மாசம் 16ஆம் தேதி எப்பவும் போல பஸ்ஸில் சத்யா போனா. அப்போ அந்த கண்டக்டர் அவகிட்ட வந்து சொன்னாரு, உன் ஆல்பம் என் கையில இருக்கு, நான் அதை பார்த்தேன், உன்னோட அக்கா ரொம்ப அழகா இருக்கா, அப்படியே நல்ல மாதிரி பேசிட்டு உனக்கு இந்த ஆல்பம் வேணும்னா என்கிட்ட வந்தா போதும்னு சொன்னாரு. சத்யா அப்பாக்கும் அம்மா தெரியாம தான் ஆல்பம் எடுத்து வந்தது. அது வீட்டுல இல்ல என்று தெரிஞ்சா அப்பாவும் அம்மாவும் திட்டுவாங்க. அதனால அது வேணும் என்றதுக்காக அன்னைக்கு சாயங்காலம் அவ அந்த கண்டக்டர் கிட்ட போனா. அப்போ அந்த ஆல்பம் கண்டக்டர் கையில இருந்துச்சு. அவர் அப்போ சொன்னது என்னன்னா, எனக்கு உன்னை பிடிக்கும், உனக்கு இந்த ஆல்பம் வேணும்னா
போனா நான் சொல்றது மாதிரி கேட்கணும் என்று சொன்னார். வேற வழி இல்லாததுனால சத்யா என்ற அந்த பொண்ணு ராஜு என்ற அந்த கண்டக்டர் கூட போனான். அவன் அந்த பொண்ணை வேற ஒரு பஸ்ஸில் கேரளாவில் உள்ள கோட்டையத்துக்கு கொண்டு போனார். அங்க இவனுக்கு தெரிஞ்ச உஷா தர்மராஜ் என்ற 2 பேர் கையில் இவளை கொடுத்து இவன் அங்க இருந்து தப்பிச்சிட்டான். இந்த தர்மராஜ் என்ற ஆள் ஒரு வக்கீல். இவர் 2 பேரும் அவளை ஒரு லாட்ஜுக்கு கொண்டு போய் ரொம்பவே அடிக்கவும் துன்புறுத்தவும் செய்தது மட்டுமல்லாம அவளை விடாம இன்னும் மிரட்டி தேனி, கம்பம், கன்னியாகுமரி, ட்ரிவாண்ட்ரம், கோட்டயம் தொடர்ந்து பல இடங்களில் பஸ்ல போய் அவளை பல ஆளுகளுக்கும் விற்க செஞ்சாரு. இந்த வித்த பலரும் தெரியப்படுற அரசியல்வாதிங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆகாம இருக்க அவளுக்கு நிறைய மருந்தும் கொடுத்துட்டு இருந்தாங்க, எப்பவும் எல்லா வாட்டியும். அதுக்கப்புறம் அவளோட உடல்நிலை ரொம்பவே மோசமானதுனால கொஞ்சம் காசை கொடுத்து நடந்தது யார்கிட்டயும் சொல்லக்கூடாது என்று சொல்லி அவளை மிரட்டி வச்சாரு. அப்படி சொன்னா உன்னையும் குடும்பத்தையும் கொன்னுடுவோம் என்று சொன்னாங்க. அப்புறம் அவளை ஒரு பஸ்ஸில் ஏத்தி விட்டாங்க. இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்ததும் 40 பேருக்கு மேல கேஸ் எடுத்தாங்க. அதில் 39 பேர் அரெஸ்டும் பண்ணாங்க. தர்மராஜன் அந்த நேரம் தலைமறைவாக இருந்தார். கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டே இருந்துச்சு. இதில் தர்மராஜன் உட்பட 35 பேரில் உள்ள கேஸ் ப்ரூவ் ஆனதுனால பாக்கி 5 பேரை சும்மா விட்டுச்சு கோர்ட். இந்த 35 பேருக்கான தண்டனை செப்டம்பர் மாதம் 2000 அதில் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த 35 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. அதில் தர்மராஜ் தலைமறைவாயிருந்தனால 34 பேரும் ஜெயிலில் போட்டாங்க. இந்த 34 பேர் அப்பீல் கொடுத்தாங்க. 2005 ஹை கோர்ட்டில் இந்த 34 பேர் மேலேயும் வெறும் ஓரலாகத்தான் குத்தம் சுமக்கப்பட்டது. பிசிக்கலாக எந்த ஆதாரம் இல்ல என்பதுக்காக இந்த 35 பேரையும் கோர்ட் விடுதலை செஞ்சது. இதுக்கப்புறம் 2005 ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதிலிருந்து தர்மராஜனை அரெஸ்ட் பண்ணாங்க. அவனுக்கு 5 வருஷத்துக்கான தண்டனை கிடைச்சது. அவனை அரெஸ்ட் பண்ணப்போ அவன் மீடியா கிட்ட சொன்னது, MP குரியன் என்ற அரசியல்வாதியோட பேர் எடுத்துட்டு நாம இப்ப மாட்டிக்கிட்டோம், நம்மளால இனி தப்பிக்கவே முடியாது என்று சொன்னான். இந்த அரசியல்வாதி பேர் சொன்னதுக்கு அப்புறம் மீடியாவில் ரொம்பவே விவாதமாச்சு. அப்புறம் இந்த கேஸ் திருப்பி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் என்று சொல்லப்பட்டது. இதுக்கு மாறாக திருப்பி சில கேஸ் போடப்பட்டுச்சு. ஆனா கோர்ட் அதெல்லாம் நிராகரிக்க தொடங்கியது. அந்த அரசியல்வாதி கிட்ட கேட்டப்போ அந்த ஆள் சொன்னது, அந்த நேரத்தில் நான் என் மனைவி கிட்ட இருந்தேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, சும்மா என்ன இந்த கேஸில் இழுக்காதீங்க என்று கேட்டுக்கொண்டார். MP குரியன் சொன்னதை பத்தி தர்மராஜன் கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னது, அன்னைக்கு நான் போதையில் வளரியதுதான், உண்மையில் அவருக்கு இதில் ஒரு பங்கும் இல்ல என மாத்தி சொன்னார். இத பத்தி அந்த பெண் கிட்டே கேட்டப்போ அவர் சொன்னது, அவளை குமளி என்ற இடத்தில் இருந்து ஒரு அரசியல்வாதி கிட்ட கொண்டு போனாங்க. அங்க போனப்போ அந்த ஆள் ரொம்பவே மோசமாக நடந்தாரு என்று சொன்னார். எவ்வளவுதான் அந்த பொண்ணு கோர்ட்டில் உண்மையா சொன்னாலும் எவிடன்ஸ் இல்லாததுனால கேஸ் ஒன்னும் எடுக்கல. திருப்பி இந்த கேஸில் அப்பீல் கொடுத்தாங்க. ஆனாலும் யாதொரு பிரயோஜனம் இருக்கல. டூரிஸ்ட் நிறைய பேர் வந்து போகிற இடத்தில் தான் சத்யாவோட குடும்பம். அதனாலேயே சில ஆட்டோ டிரைவர்ஸ் டூரிஸ்ட்களை ஏத்தி போகிற நேரத்துல சத்யாவோட வீடை காமிச்சு சொல்லுவாங்க, இதுதான் அந்த சூரியநெல்லி கேஸ்ல உள்ள பொண்ணோட வீடு என்று. இதனாலேயே அவ மனசு ரொம்பவே பாதிக்கப்பட்டது. அதனாலேயே அந்த இடம் விட்டுட்டு கோட்டயத்திற்கு வேறொரு இடத்துக்கு போனார். பல தடவையும் பலரும் இவரை மிரட்டியும் பணம் கொடுத்தும் இந்த கேஸில் இருந்து பின்வாங்க சொல்லி இருந்தார். அந்த நேரத்தில் அந்த குடும்பம் சொன்னது என்னன்னா, எங்க பொண்ணுக்கு நடந்த இந்த அநீதி வேற ஒரு பொண்ணுக்கும் நடக்க கூடாது, நாங்க இதுக்காக சாகர வர போராடுவோம் என்று. கண்டிப்பா ஒரு நாள் நாங்க இந்த கேஸ் ஜெயிப்போம் என்று சொன்னார். அந்த அப்பாவும் அம்மாவும் சொன்னது, சில சமயம் போலீஸ்கர் ராத்திரி டைமில் வீட்டில் வந்த கேள்வி கேட்பாங்க என்று. அப்போ எங்களுக்கு ரொம்ப பயமாகும். ஆனாலும் நாங்க தைரியத்தை கைவிடல. இன்றைய நாள் வர அந்த பொண்ணுக்கு கல்யாணம் கூட நடக்காம ஒரு ஆபீஸில் வேலை பார்க்கறான். அந்த ஆபீஸில் வேலை பார்க்கும் போது கூட சிலர் அந்த ஆபீஸுக்கு வர்றது பார்க்கும் போது அவளோட மனசு பயப்படும். என்னோட அவஸ்தை இந்த பொண்ணுக்குன்னு நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எவ்வளவெல்லாம் அவளோட குடும்பமும் கஷ்டப்பட்டிருக்கும் என்று நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த ஒரு கேஸில் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கல என்றாலும் அந்த 40 பேருக்கும் எப்பவாவது எப்படியாவது தண்டனை கிடைக்கும் என்று நாம நம்புவோம். இந்த ஒரு கேஸ் 1996 நடந்தாலும் கூட இன்னைக்கு நம்ம நாட்டுல இந்த மாதிரியான நிறைய கேசஸ் நடந்துட்டு இருக்கு. பலதும் வெளியில வராது, வந்தாலும் யாரும் அதை கவனிக்க கூட மாட்டாங்க. இதில் உள்ள குற்றவாளிங்க எல்லாரும் பெரிய பெரிய இடத்தில் உள்ளவங்க என்பதால் எல்லாரும் இதை மூடி வைக்கத்தான் பார்ப்பாங்க. அதனால ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது பசங்களை வளர்க்கிற பெற்றோர்கள் தான். நாம பசங்களை எவ்வளவு பாதுகாப்பில் வைக்க முடியுமோ அவ்வளோ பாதுகாப்பில் வைக்கணும். நமக்கு துணையாக நாம மட்டும்தான் இருக்கும். இந்த ஒரு கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.